எங்க போறோம்? வாங்க இப்போ போயிட்டு ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டு வந்து அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். எல்லாரும் உஷாரா போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு வண்டிக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு ஒகேனக்கல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு நீண்ட நாள் வாழறது பெருசு, வாழறது கொஞ்ச நாளா இருந்தாலும் அந்த ஒரு வாழ்க்கை மனசுக்கு பிடித்த மாதிரி வாழும். இந்த காத்து இருக்குல்ல சார், நம்மளோட சந்தோஷம், துக்கம், வெற்றி, தோல்வி, உறவுகள், காதல் உட்பட எல்லாமே இந்த காத்து மாதிரி சார். அதுவாக அந்த மேலே பாடும், ஆசையாக தோடும். அப்போ அனுபவிச்சுக்கணும், அதை தக்க வச்சுக்கணும்னு நினச்சோம்னா அந்த நிமிஷத்தில் இருந்து வரும் சார். உங்கள் மகிழ்ச்சிக்காக இந்த விக்கியோட நிகழ்ச்சி. மச்சான் வேறு டான்ஸ் ஆடி ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கான். வாஷம் முடியலன்னா இது ஏதோ சவுண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா என்னடா நடக்குதுங்க? ஒருத்தத்தின தலகாணத்தின் டப்பாட்டிப்பா நச்சுன்னு இருக்காங்க. எதுனா ஐந்து பற்றி பார்த்தா ஏழு பத்து கீழே விழுந்துச்சு. எக்கத்துல என்ன லாக் பண்ணிட்டானுங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் துண்டுக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு. நைட்டு டான்ஸ் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு இல்லையா, மார்னிங் எழுந்து போய் இப்போ தண்ணியில் ஆட்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேங்காக ஒரு ஜகத்து பேக்கில் போட்டுன்னு கரெக்டாக கிளம்பணும். போகிற வழியில் அப்படியே போகிற வழியில் தான் சாப்பாடு சைடில் இருக்குமா, சாப்பாடுக்கு இப்போ நம்ம ஆர்டர் பண்ணிட்டு போயிடலாம் மச்சான், அம்மா இருக்க சாப்பாடு ரெடியாக இருக்கும், தண்ணியில் ஆட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுக்கு மீன் கறியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் செஞ்சு வைங்க ஆண்டி, நாங்கள் வரோம் மதியானமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இப்போ எங்கே போயின்னு இருக்கோன்னா, அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியில் குழு குழுன்னு ஆடலாம்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஆழம் கம்மியாக
தண்ணியில் ஆடுற மாதிரி. இங்கெல்லாம் ஃபுல்லு பாறை கல்லையாக இருக்குது. அதனால பாறைக்கல்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கிற இடமா பார்த்து போயின்னு இருக்கோம். போகிற வேலை ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வர தண்ணியில் வைத்து ஃபோன் வர வாசி. ஸோ சேட். நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இல்லையா? இந்த வாட்டி தண்ணி எப்படி ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. இந்த பக்கம்லாம் தண்ணி இருந்தில்ல. இப்போ எங்கெல்லாம் தண்ணியில் இறங்கின்னு போகிற மாதிரி இடம் இருக்குது. இங்கே இருக்குன்னா கல் சந்தெல்லாம் கால் போயிட்டு காலெல்லாம் ஊற்றிட்டு ரத்தம்லாம் வந்துச்சு என் ஃப்ரெண்டுக்கு. அப்புறம் ஒகேனக்கல் வர மக்கள்ஸ் எல்லாருமே இங்கே வந்து தண்ணி அடிக்கிறீங்க, ஓகே. தண்ணி அடிச்சுட்டு பாட்டிலெல்லாம் வச்சு போடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் பாட்டிலெல்லாம் வச்சுட்டு போகிறீங்க, அப்படிக்கா நடந்துன்னு போகிறப்போ காலெல்லாம் குத்தின்னு ரத்தம்லாம் வருது. குடிக்கிறதும் சரி, அது ஏன்ப்பா வச்சு போகிறீங்க பாட்டில்? இல்லை உசார எடுத்துன்னு உங்களுக்கு அப்போ உசார எடுத்துன்னு போய் வேறு எங்கன்னா போட்டு போங்க அந்த பாட்டில். ஏன்னா எனக்கு காலில் பாட்டில் குத்தின்னு ரத்தம்லாம் வந்துச்சு, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபைனலி ஒரு 10 நிமிஷமாக தேடி ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆனோம்ப்பா. இங்கே அளவாக கல்லுங்களும் இல்லை, வெறும் மண்ணுங்க தான். ஆழமும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, டை அடிக்கலாம் கம்மியாக இருந்துச்சு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கடா இதே ஸ்பாட்டை, வாங்கடா டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் துணியெல்லாம் வைக்கணும் இல்லையா? அதனால நான் துணி வைக்கிறதுக்கு ஸ்பாட் தேடினேன். அப்புறமா ஒரு இடத்துல போய் துணி வச்சுட்டு தண்ணியில் இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே தண்ணியில் ஆடின்னு இருக்க பாதி பேர் எங்களை தான் பார்த்துன்னு இருக்காங்களே. நாங்கள் ஒரு மாதிரி செம்மையாக என்ஜாய் பண்ணின்னு மண்ணில் எடுத்து ஆடிக்கின்னு காலை பிடிச்சி தண்ணியில் தூக்கி போட்டுன்னு ஸ்நாக் போட்டுன்னு தண்ணியில் ஃபைட்டிங் ஆடிக்கின்னு நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். இவங்க யாரா சின்ன பசங்க மாதிரி ஆடின்னு இருக்காங்க அப்படின்ட்டு. நாங்கள் பசங்களாம் கேங்காக இருந்தாலே நாங்கள் அப்படி தான் இருப்போம் ஃபுல்லு ஜாலியாக. நாங்கள் இருக்கிறது ஜாலியாக பார்த்துட்டு அங்கே பிடிக்க இன்னொரு கேங்க நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களும் பண்ணின்னு இருக்காங்க. ஈஷா ஒரு ஃபவுண்டேஷன் உருவாகியிருக்கோம், பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, அது ஒகேனக்கல் ஈஷா. தண்ணியில் ஆடிட்டு ஒரே பசி, அன்னைக்கு சாப்பாடோடு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கோம். வாங்கடா போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல்லு கட்டலாம், அதுக்கப்புறம் எது இருந்தாலும் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டு துணி போட்டுன்னு பண்ணிட்டோம். இதில் வர நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி துணி வாங்கிட்டோமா. போகிறவங்க எல்லாருமே எங்களை தான் பார்த்துன்னு இருக்காங்களே. எங்களுக்கு ஒரு பக்கம் ஷையாகவும் இருக்குது, எல்லாருமே நம்மளை பார்க்குறாங்களேன்னு ஒரு பக்கம் குஷியாகவும் இருக்குது. நீங்கள் பார்த்தா பாருங்கப்பா, நாங்கள் எங்கள் பாட்டுக்கு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நடந்துன்னு பசி எடுக்குது, ஃபஸ்ட்டு சாப்பிட்லான்ட்டு சாப்பாடு எடுத்து நோக்கி போய்கிட்டு இருந்தோம். சாப்பாடு ஃபைனல் பஸ்
அப்புறம் எல்லாருமே ஃபன்னாக வீடியோ பண்ணியிருந்தோம் காமெடியாக தெங்கே தெங்கே அப்படின்ட்டு. ஹாய் மச்சீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.